உக்ரைனோட ஜெனரல் ஸ்டாஃப் தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரஷ்யா மொத்தம் 6 ஃப்ராண்ட்ல கடந்த 24 மணி நேரத்தில அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, ஒரே சமயத்தில அப்படிங்கிறது போல. ஸோ இதுலருந்து என்ன தெரிய வருதுன்னா, அந்த 6 ஃப்ராண்ட் எதுனா, மேல சுமியிலேருந்து கீழ கெர்சன் வரைக்கும். ஸோ அப்படியே உங்களுக்கு இந்த ஆர்க் தெரியுது. ஒரு 6 ஃப்ராண்ட்லயும் ஒரு புஷ் குடுக்குறாங்க அப்படின்னா, ரஷ்யா ஒரு மேஜரான ஒரு அஃபென்சிவ் ஆப்பரேஷன் பண்றாங்க அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா, இந்த ஆத்விகால நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? இந்த ஆச்சுரட்ரேனியால நம்ம சொல்லி அந்த செய்திய எடிட் பண்ணி நீங்க கேட்கறதுக்குள்ள அடுத்த நாள்ல ரஷ்யா ஒரு முன்னேற்றம். இதெல்லாம் வந்து சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். இந்த அளவுக்கு ரஷ்ய வீரர்கள் முன்னேறுறாங்கன்னா, ஒண்ணு ரஷ்ய வீரர்கள் கிட்ட அதிகமான ஆயுதங்கள், எண்ணிக்கைகள், படைபலங்கள் இது எல்லாமே அதிகமா இருக்கணும். இன்னொன்னு உக்ரைன் கிட்ட அதே நேரத்துல ஆயுதங்கள் இல்லாம இருக்கணும். 2வது அவங்க கிட்ட மோரல் வேல்யூ ரொம்ப கம்மியா இருந்திருக்கணும். அந்த ஒரு காரணத்தினால அதிகமான இடங்கள உக்ரைனோட வீரர்கள் இழந்துகிட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து கான்செப்ட் ஈஸியா நம்மளால புரிஞ்சுக்க முடியுறது. ஆனா, இப்ப சில அனலிஸ்ட்லாம் என்ன சொல்ல வராங்கன்னா, ரஷ்யா வந்து கிரேட்டஸ்ட் அஃபென்சிவ் ஆப்பரேஷன் பண்றதா சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் ஆரம்பிச்சுருச்சுங்க. ஏன்னா ஃப்ரண்ட் லைன் எடுத்து பாருங்க. இப்போ ஃப்ரண்ட் லைன்ல எந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் நடக்குது. இந்த புவியியல் சார்பா இந்த ஆத்விகாவ பிடிச்சோனே நிக்க முடியாது. கொஞ்சம் பொசிஷன்ஸ் வேணும், அட்வான்டேஜா இருக்கணுன்றதுக்காக முன்னேறணும்னு நெனைக்கலாம். ஆனா, இப்ப ஆத்விகாவ புடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் பெல்ட்ட உடைச்சாங்க. அதோட நிக்கிறாங்களா? இல்ல. நேரா ஆச்சுரட்ரேனியாக்கு போறாங்க. இப்ப அத பிடிச்சுட்டாங்க அப்டின்னா, செகண்ட்ஸ் டிஃபென்ஸ் பெல்ட் லைனா உடைக்க ஆரம்பிச்சுருவாங்க. அவங்களோட புஷ் வந்து நம்மளுக்கு நல்லா தெரியுது. எந்த அளவுக்கு வீரியமா தாக்குதல் பண்றாங்கன்னு. ஸோ இதெல்லாம் வச்சு தான் சொல்றோம். ரஷ்யாவோட கிரேட்டஸ்ட் அஃபென்சிவ் ஆப்பரேஷன்ங்கிறது இதுக்கு முன்னாடி நடந்தது இல்லையா? 2022ல ஒரு மிகப்பெரிய படை உள்ள வரும். அப்படிலாம் இருக்காது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிராஜுவலா இது போல நடக்க ஆரம்பிக்கும். ஒரு பகுதிகள்லயும் ரஷ்ய வீரர்கள் முன்னேறிட்டே இருப்பாங்க. அது அப்படியே கனெக்டிவிட்டி ஆயி ஒரு பகுதியிலயும் முன்னேற ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் வந்து ரஷ்யா அடைஞ்சிருப்பாங்க. அப்பதான் நம்மளுக்கு தெரிய வந்திருக்கும். ரஷ்யா அவங்களோட அஃபென்சிவ் ஆப்பரேஷன முடிச்சுட்டாங்க அப்படிங்கிறது போல. ஸோ இது வந்து ரஷ்யாவோட கிரேட்டஸ்ட் அஃபென்சிவ் ஆப்பரேஷன் தான். அது ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா தீவிரம் அடைய ஆரம்பிக்கும் இதுக்கு மேல. அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. கள நிலவரம் பார்க்கும்போது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆமா, ரஷ்ய வீரர்கள் மிக பெருமளவுல முன்னேற ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படின்னா ரஷ்யாவோட அஃபென்சிவ் ஆப்பரேஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருச்சா? அப்படின்ற கேள்விகள் எல்லாத்துக்கும் வர ஆரம்பிச்சிருக்கு. இது போல பல செய்திகள் தான் இந்த பதிவுல இருக்கப்போது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செந்தில். இது உங்க செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப பதிவுகள போட்டாலும் உங்களுக்கு சின்ன நோட்டிஃபிகேஷன் வரும். அது கூடவே நம்ம சேனலும் அடுத்தடுத்த வளர்ச்சியடைய உதவியா இருக்கும். எனக்காக இந்த உதவிய செய்வீங்கன்னு நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிரலாம். ரஷ்யா அவங்களோட கிரேட்டஸ்ட் டிஃபென்சிவ ஆரம்பிக்கல. அதெல்லாம் ஓகே. ஆனா இந்த உலகம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. காரணம் என்னன்னா, டிஃபென்ஸ் பட்ஜெட்ட எல்லா நாடுகளும் இன்கிரீஸ் பண்றாங்க. இந்த டிஃபென்ஸ் பட்ஜெட்ட இன்கிரீஸ் பண்றாங்க அப்படின்னா, ஆயுத தேவை அதிகமாக போகுதுன்னு அர்த்தம். ஆயுத தேவை அதிகமாக போகுதுன்னா, பல இடங்கள்ல பிரச்சனை நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ, அதுக்காக எல்லா இன்டெலிஜென்ஸ் டீட்டெயில்லாம் கலெக்ட் பண்றதுனால, எல்லாருமே அவங்களோட ஜிடிபி வந்து இன்கிரீஸ் பண்ணுவாங்க. அதே போல தான் இப்ப கனடா வந்து அவங்களோட ஜிடிபில 1.76% வந்து இன்கிரீஸ் பண்ண போறாங்களாமா. 1.76ஆ பண்ண போறாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஸோ, இது அந்த நாட்ட பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிறது போல சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உக்ரைனுக்கு வந்து உதவுவேன் அப்படிங்கிறது போல சொல்லியிருக்கிறாங்க. ஸ்கை ரேஞ்சர் ட்ரோன்கள்லாம் இதுக்கு மேல நாங்க அதிகமா உக்ரைனுக்கு குடுப்போம். அதுவும் 450 ட்ரோன்கள் கிட்ட குடுப்போம் அப்படின்னு கமிட்மென்ட் குடுத்ததா சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம 1.16 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான எய்ட் வந்து நாங்க உக்ரைனுக்கு குடுப்போம் அப்படிங்கிறது போல சொல்லியிருக்கிறாங்க. ஓ! நீங்க 1.16 பில்லியன் தரீங்களா? அப்படிங்கிறது போல கேட்டோம்னா, இதுவும் சுவிட்சர்லாந்துக்கு தான். அடுத்த 5 வருஷத்துக்கு நாங்க தருவோம் அப்படிங்கிறது போல சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த பில்லியன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்பலாம் 1 நாள் கணக்கா மாறிடுச்சு. 5 வருஷ கணக்குனா எப்படிங்க? அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா, இந்த ஈரான்ற இஸ்ரேல் ஸ்ட்ரைக்லயே தெரிஞ்சிருச்சு. ஒரு நாளைக்கு 1 பில்லியன் செலவாகுதுன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் தேறாதுங்க அப்படிங்கிறது போல பலரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இது மேல வந்து பில்லியன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் டே கணக்கு அப்படிங்கிறது போல சொல்லிட்டு இருக்கிறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பில்லியன்ஸ்லாம் வந்து இதுக்கு மேல ஒன் டே கணக்கா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா ட்ரோன்கள் போரா இருக்கிறதுனால பில்லியன்ஸ், ட்ரில்லியன்ஸ்லாம் கூட ஒரு நாள் கணக்கா மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. ஏன்னா ட்ரோன்கள் வந்து எத்தன பேரு எந்த இடத்துலருந்து ஈஸியா தயாரிச்சிரலாம் எல்லாருமே. ஒரு இடத்துலருந்து ட்ரோன்கள ஈஸியா லான்ச் பண்ணிட்டு எல்லாம் ஓடி போயிரலாம். அந்த ட்ரோன்கள் லான்ச் ஆயி அந்த ட்ரோன்கள அடிச்சு முடிச்சுட்டு, எங்கேருந்துடா லான்ச் பண்ணீங்க? டேய்! அப்படின்னு பார்க்கறதுக்குள்ள எல்லாம் காணாம போயிருப்பாங்க. அது போல ஒரு சூழல் வர்றதுனால, பில்லியன், ட்ரில்லியன்லாம் இதுக்கு மேல ஈஸியா செலவாகும். அதனால எல்லாம் ஜிடிபி வந்து இன்கிரீஸ் பண்றாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது.
இருக்கக்கூடிய செய்திகள் உங்ககிட்ட குடுக்குறோம். நீங்க இத அலசி ஆராய்ஞ்சு எது சரி, எது தப்பு அப்படிங்கிறத எடுத்துக்கணும். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இப்போ உக்ரைனுக்கு வந்து கனடா ஓடோடி வந்து உதவிகள் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? அடுத்த 5 வருஷத்துக்கு. இதே போல இன்னொரு நாடு ஓடோடி வந்திருக்குது. அந்த நாடு யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டென்மார்க் வந்திருக்கிறாங்க. டென்மார்க் நாங்க ஒரு 300 மில்லியன் யூரோ குடுக்குறோம். இந்த யூரோல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ட்ரோன்கள் வாங்கிக்கலாம், அம்யூனிஷன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதோட சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படிங்க நீங்க பணத்த வந்து உக்ரைனுக்கு குடுத்துட்டு, உக்ரைன் வேணுங்கிறத உங்ககிட்ட குடுத்து வாங்கிக்குவாங்களா? இல்ல நீங்க பணத்த யார் யார்கிட்ட இருந்து குடுக்கணுமோ அவங்களுக்கு குடுத்துட்டு, அவங்க அந்த பொருள மட்டும் உக்ரைனுக்கு குடுத்துருவாங்களா? அப்படிங்கிறது போல சந்தேகம்லாம் இப்ப வர ஆரம்பிச்சிருக்கு. உக்ரைனே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா? ஏன்னா இந்த கணக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனுக்கும் சிலது போமாட்டேங்குது. மேற்குலக நாடுகள் கிட்ட குடுத்துட்டு தான் சொல்றாங்க. அப்ப நடுவுல அங்க இருக்கக்கூடிய அந்த ஐட்டங்கள்லாம் எங்க போச்சு? உக்ரைனுக்கு போய் வேற பக்கம் போயிருச்சா? இல்ல போற மாரி போய் வேற பக்கம் போயிருச்சா? அப்படிங்கிற கேள்விகள்லாம் வருது. ஏன்னா இந்த சொல்றாங்க இல்லையா? அந்த பிரிவு, இந்த பிரிவுன்னு அந்த மாரி பிரிவுகளுக்கெல்லாம் போயிருமோ? அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. அது பலரும் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இப்ப டென்மார்க் வந்து ஒரு 300 மில்லியன் யூரோ எய்ட வந்து மிலிட்டரி எய்ட உக்ரைனுக்காக அறிவிச்சிருக்காங்க. இதனால உக்ரைன் இன்னும் ஒரு சில நாட்கள் சமாளிக்கலாம் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அப்புறம் பிரதானமா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய கருத்து. ஒரு சாரார் என்ன சொல்றாங்க, உக்ரைனுக்கு நம்ம இப்போ உதவலன்னா மிகப்பெரிய பிரச்சனை. உக்ரைன் பெருமளவுல தோத்துருவாங்க. உக்ரைனுக்கு உதவுங்க. இன்னொரு சாரார் உதவுனலாம் போதும் வேலைய பாருங்கப்பா அப்படிங்கிறது போல இன்னொரு சாரார் இந்த அமெரிக்காலயே நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அந்த அணியில வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்டடி ஆஃப் வார் இப்போ உக்ரைனுக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு அணியில சேர்ந்துக்கிறது போல தெரிய வருது. ஏன்னா அவங்க ஒரு அலர்ட் குடுத்துக்கிறாங்க. எங்க உக்ரைனோட பின்னடைவு பார்க்கும்போது தெரியுது. உக்ரைன் கிட்ட ஆயுதம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஆயுத உதவி இப்ப நம்ம செய்யல அப்டின்னா, மிகப்பெரிய அளவுல பகுதிகள இழந்துருவாங்க அப்டிங்கிற ஒரு அலர்ட்ட ஐஎஸ்டபிள்யூ தரப்புலருந்து குடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்தது அமெரிக்காவோட ஸ்போக் பெர்சனான மேத்யூ மில்லர் அவர்கள் நேத்திக்கு அந்த அழுகையின் அழகான கிருபி அவர்கள் தரப்பின் ஸ்டேட்மெண்ட் வந்து பிக்சர் வேறங்க அப்டின்னு. என்ன மாரி ஆளுங்களுக்கு சரியா புரியல. பிக்சர் வேற அப்டின்னா என்னங்க பிக்சர் அப்டிங்கிறது போல இருக்குல்ல. ஆக்சுவலா என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ரஷ்யாவோட நேரா மோதுற மாரி போயிரும்பா. இங்க அப்படி கிடையாது அப்படிங்கிறது தான் அவரு சொல்லக்கூடிய கான்செப்ட்டு. ஆனா பலருக்கும் அதாவது என்ன மாரி ஆளுங்களுக்கு புரியாம இருக்கும் இல்லையா? நான் என்ன நெனச்சேன், வரைபட பிக்சர் காமெடிக்காக சொன்னேன். பட் சொல்ல வரேன். வரைபடம் பார்த்தா கொஞ்சம் பிக்சர் வேற மாரியா தான் இருக்கு அப்படிங்கிறேன்ல. ஸோ அந்த மாரி விஷயத்துக்கு வந்து தெளிவுபடுத்தணும் இல்லையா? அதுக்காக மேத்யூ மில்லர் அவரு வந்திருக்கிறாங்க. இவரு வந்து தெளிவா சொல்லிக்கிறாரு. என்ன சொல்லிக்கிறாருன்னா, "ஏங்க ரஷ்யாவோட ஆயுதங்கள டைரக்ட்டா போய் நம்ம தடுத்து நிறுத்துறோம் அப்படின்னா, நம்ம நேரடியா ரஷ்யாவோட கான்ஃப்ளிக்ட்குள்ள போற மாரி இருக்குங்க. இந்த இஸ்ரேல புரொடெக்ட் பண்ண மாரிலாம் பண்ண முடியாது. ஆனா, உக்ரைனுக்கு உதவக்கூடிய வேலை இருக்குல்ல, அதுல நாங்க மும்பரமா ஈடுபடுவோம். பல நாடுகளோட உதவிகளையும் வாங்கி நாங்க உக்ரைனுக்கு குடுப்போம். அதை இணச்சு செய்வோம். உக்ரைன தற்காத்துக்கிறதுக்கு நாங்க உதவி செய்வோம். அத தொடர்ந்து செஞ்சுகிட்டு இருப்போம்." அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. ஏன்னா, இப்ப இஸ்ரேலுக்கு உதவுனாங்க இல்லையா? இப்ப அது வந்து எல்லாத்துக்கும் கண்ண உறுத்துது. இஸ்ரேல் நேட்டோல இல்ல. உக்ரைன் நேட்டோல இல்ல. உங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்காக இஸ்ரேல பாதுகாக்கும்போது, உங்களோட இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லி தான் உக்ரைனுக்காக நீங்க எல்லாம் செஞ்சீங்க. இப்ப இந்த போரிஸ் ஜான்சன் அவர்கள் இருக்கிறார் இல்லையா? ஏன்னா அவரு தான் கெடுத்து விட்டுருக்கிறார்ன்றது, அ அப்பட்டமா தெரிய ஆரம்பிச்சுருச்சு. உக்ரைன் தரப்புன்னு சொல்லவும் ஆரம்பிச்சுட்டாங்க. அ இது ஒரு காமெடி இருக்கு. எனக்கு அது ஞாபகம் வருது. சொல்ல முடியாது. அதனால விட்டுருங்க. ஏன்னா அது வேற பக்கம் சொல்றேன். அத நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்துக்கங்க. இப்ப என்ன அப்டின்னா உக்ரைனுக்கு வந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு போயிருந்தாங்கன்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சுன்னா, இத்தன பேர் செத்திருக்க மாட்டாங்க. இந்த அளவுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு உக்ரைன் வந்திருக்காது. இப்ப அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்டிங்கிறாங்கல்ல. இப்ப இன்ட்ரெஸ்ட்க்கு ஏத்த மாரியான உதவி உக்ரைனுக்கு குடுக்கணும் இல்லையா? ஒரு கண்ணுல இருக்கிற பார்க்கும்போது இஸ்ரேலுக்கு அதிகமா குடுத்துட்டு, இன்னொருத்தவங்களுக்கு வந்து கம்மியா குடுக்குறீங்களே! அது ஒரு அநியாயம் மாரி தெரியுது இல்லையா? இதுலயே வந்து அமெரிக்காவோட நிலைப்பாடுகள் என்ன? பப்பட்டா தெரியிறவங்கள கொஞ்சம் பார்த்து விலகி ஓடிருங்க அப்டிங்கிறது போல இவங்களே குடுக்குற சமிகை மாரி இருக்கு இல்லையா? அதனால தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இது வேற, அது வேறங்க. இது வேற, அது வேறங்க அப்படிங்கிறது போல. அப்ப பிரதானமா இருக்கக்கூடிய ஒரு நாடு, இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன். இத வச்சு பார்க்கும்போது தைவானுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. நம்ம வந்து எப்படி பப்பட்டா இல்ல ஏழையா? அப்படிங்கிறது போல ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லையா? ஸோ இதுக்கு மேல யாராவது அக்ரிமென்ட் அமெரிக்கா கிட்ட போறன்னா, ஒரு தடவைக்கு 2 தடவ 10 பேருக்கு 100 பேர் வச்சு உட்கார்ந்து கண்ல விளக்கெண்ணெய் ஊத்தி என்ன ஏதுங்கிறத பார்த்து அக்ரிமெண்ட் போடணும் அப்படிங்கிறதுல விழிப்புணர்வோட இருப்பாங்க. அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. பட் இவர் தெளிவுபடுத்திக்கிறாரு. ஸோ இதுக்கு மேல வந்து ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சாகணும் இல்லையா? ஏன்னா உக்ரைனுக்கு வந்து ஒண்ணுமே குடுக்கல. இதுக்கு மேல எய்டும் போகல அப்படின்னா, தலைகுனிவா போயிரும். இப்போ விளக்கம் குடுத்துருக்காங்க. என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவ நான் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவ பத்தின உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் ஸ்டே சேஃப். பாய்.